மாணவ சமூகத்தின் மிகப்பெரிய தேவைகளில் ஒன்றாய் இன்றைய அவசிய மாணவர்களில் ஒன்றாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற மடிக்கணினி தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2172 கோடி மதிப்பிலான இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து மகிழ்ச்சியோடு அன்றைக்கு உரையாற்றினார்கள். அரசின் இத்தகைய முன்முயற்சிகள் மாணவர்களை உலகளாவிய போட்டித்திறன் கொண்ட மனித வளமாக அவர்களை உருவாக்கும் ஒரு வலுவான அடித்தளமாக திகழ்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு பல் மருத்துவக் கல்லூரி என்று 5 மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம், துணை சுகாதார படிப்புகள் மற்றும் செவிலியர் படிப்புகளில் பயிலும் 1520 மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. அந்த வகையில் சென்னை மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை 615 பேருக்கும், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை 472 பேருக்கும், தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை 104 பேருக்கும், ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 124 பேருக்கும், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 225 பேருக்குமாக 1520 மடிக்கணினிகள் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தொடங்கியவுடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் வணக்கத்திற்குரிய மேயர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சிகளை சேர்ந்த பொறுப்புகளை வகிப்பவர்களாக இருந்தாலும் அவரவர்கள் வசிக்கும் பகுதிகளில் இருக்கிற கல்லூரிகளில் உடனடியாக இந்த மடிக்கணினியை தாமதமில்லாமல் வழங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள்.